ஃபீஸ்ட் மாம் மேஜிக் வழங்கும் ஜோதா அக்பர். ஜலாலின் மரணச் செய்தி கிடைத்தவுடன் ஒரு புறம் பெனசீரை கொன்று விடுங்கள், இன்னொரு புறம் அந்த அபுமாலியை கொன்று விடுங்கள். மறந்து விடாதீர்கள், இந்த திட்டம் நமக்குள் மட்டும்தான் ரகசியமாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் ஆதகம் கான்? தாய், என்னிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? காஸ் பகதூரை எவ்வாறு தாக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டுக் கொண்டிருந்தோம். அந்த திட்டம் குறித்து தங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான். இல்லை, அவருக்கு தெரியாது என்றேன். அவருக்கு அது தெரிய வேண்டியதில்லை என்றேன். ஏனென்றால் இந்த வேலையை ஷேன்ஷாவும் தாங்களும் தானே ஒப்படைத்தீர்கள். நிச்சயமாக போர் விஷயங்களில் ஆதகம் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆதகம் கான், நீ மால்வாவை எப்போது சுற்றி வளைப்பாய்? ஷேன்ஷாவின் நிக்காக் முடிந்த பிறகு தாயே. நிக்காக் வேலையில் நான் மூழ்கிவிட்டேன் என்று பாக் பகதூர் நினைக்கிறான். ஆதலால் திடீரென்று அவன் மீது தாக்குதல் தொடுப்பேன். அருமையான திட்டம், அருமை அருமை. நீங்கள் அனைவரும் நிக்கா முடியும் வரை விழிப்பாக இருங்கள். ஷேன்ஷாவின் மீது ஒருமுறை தாக்குதல் நடந்து விட்டது, மீண்டும் நடக்கக்கூடாது. குதாஃபிஸ். தாங்கள் ஷெகன்ஷாவை கொல்ல நினைக்கிறீர்கள், ஆனால் மகா மந்திரியார் காக்க நினைக்கிறார். ஆகையால் தான் இந்த விஷயம் என் தாய்க்கு தெரிய வேண்டாம் என்று கூறினேன். ஒருவேளை பெனசீர் விஷக்கண்ணி என்று அவருக்கு தெரிய வந்துவிட்டார், அவரே பெனசீரை கொன்று விடுவார். அதன் பிறகு அரியணை ஏறும் எனது கனவு, முக்கிய பொறுப்பு வகிக்க வேண்டும் என்ற உங்கள் கனவு வெறும் கனவாகவே போய்விடும். புரிந்ததா? நிச்சயம் ஹுசூர். இம்முறை ஆக்ராவின் அரியணையில் நான் ஏறியே தீருவேன். பொறாமைக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. ஜோதா பேகத்திற்கு பெனசீர் மீது இருக்கும் பொறாமை அவரை எங்கேயோ கொண்டு சேர்த்து விட்டது. ஷெகன்ஷாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். கூறுங்கள் அக்கா அவர்களே, பெனசீர் அறையை சோதனை செய்தீர்களா? அறை முழுவதும் சோதனையிடப்பட்டது ஹுசூர். இதை தவிர அங்கு வேறொன்றும் கிடைக்கவில்லை. என்ன இது? தெரியவில்லை ஷெகன்ஷா. பூட்டப்பட்டுள்ளது. சரி, உடையுங்கள். அந்த பெட்டி எங்கே இருக்கிறது? எங்கு சென்றது? ஜக்கீரா, அதை நான் இங்கேதான் வைத்தேன், எங்கே என்று தெரியவில்லை. அப்படி என்றால் நாம் இல்லாத நேரத்தில் யாரோ இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த பெட்டியை எடுத்து சென்றிருக்க வேண்டும். பெனசீர், அந்த பெட்டியை திறந்து விட்டால் கதை முடிந்துவிடும். என்ன இது? அது விஷம் முறிக்கும் மருந்து, நெஞ்சை முறிக்கும் உருண்டைகள். அடையாளம் காண முடியாது, ஏனென்றால் அவை பார்ப்பதற்கு முத்துக்கள் போல் இருக்கும். ஒருவேளை யாராவது பார்த்தாலும் அவற்றை நஞ்சை முறிக்கும் உருண்டைகள் என்று கண்டு கொள்ள முடியாது. பெண்களின் ஆசைகள் விசித்திரமாக இருக்கும் அக்கா அவர்களே. நவரத்னங்கள், நகைகள், முத்துக்கள் மீது இவர்களுக்கு ஏன் இவ்வளவு மோகமோ தெரியவில்லை. போகட்டும், அவரது அறையில் வேற ஏதாவது கிடைத்ததா? இல்லை ஹுசூர். நிக்காவிற்கு முன்பாக ஜோதா பேகம் கூறியதை ஒருமுறை அமல்படுத்தி விடலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் பிறகு நாம் வருத்தப்படக்கூடாது அல்லவா? ஆனால் அதில் எந்த லாபமும் இல்லை. நான் விஷக்கண்ணி என்று யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த அறையிலிருந்து சாட்சிகள் அனைத்தையும் அழைத்து விட்டேன். ஆனால் இவ்வாறு நமது அறையை யார் சோதனையிட்டிருப்பார்கள்? வேறு யார்? என் எதிரி ஜோதா பேகம் தான். ஆதகம் கானை அடுத்து ஜோதா பேகத்திற்கு நான் விஷக்கண்ணி என்று தெரியும். அதை நிரூபிக்கவே அவள் இங்கேயும் வந்திருப்பாள். அவள் கைகளுக்கு அந்த பெட்டி கிடைத்திருக்கும். ஆனால் அவளால் எதையும் நிரூபிக்க முடியாது. யாராலும் யூகிக்க முடியாது முத்துக்கள் போல் இருப்பது விஷமுறிவு என்று. இந்த பெட்டியை மீண்டும் பெனசீர் அறையில் இருந்த இடத்தில் வைத்து விடுங்கள். அவ்வாறே செய்கிறேன் ஷெகன்ஷா.
மிகவும் அற்புதம். இங்கு உங்களுடைய வேலை முடிந்த பிறகு பொது அறைக்கு இது அனைத்தையும் எடுத்து சென்று விடுங்கள். ருக்கையா பேகம், தங்களிடம் ஒரு வேண்டுகோள். ஏற்றிய விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் விட்டு விடுங்கள். அதனுடைய சுடர் தானாகவே அணையட்டும். என்னை மன்னித்து விடு ஜோதா பேகம். இந்த இடம் பெனசிருக்காக ஒதுக்கப்பட்டது. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று நினைக்கிறேன். அது மட்டுமல்லாமல் பெனசிருக்கு முக்கியமான பொருட்களை இங்கு வைத்துக் கொள்வாள். ஆகையால் இந்த விளக்கை எடுத்தே ஆக வேண்டும். ருக்கையா பேகம், உங்களிடம் வேறு ஏதும் கேட்கவில்லை. இந்த தீபம் தானாக அணையட்டும். ஜோதா பேகம், இங்கு சிலையே இல்லாத போது இந்த விளக்கு மட்டும் எதற்கு? எரிந்து கொண்டிருப்பது விளக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் உண்டான உயிரையும் குறிக்கிறது. பல காலமாக விளக்கு எரிகிறது. விளக்கு அதுவே தானாக அணைந்தால் எந்த தவறும் இல்லை. ஆனால் நாம் அதை அணைத்து விட்டால் அது அபசகுணமாகும். இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விளக்கை நான் அகற்றியே தீருவேன். வர வர உங்களது பொறாமை எப்படி மாறிவிட்டது என்றால் உங்களை ஆக்ராவில் இருந்து அமெரிக்கா செல்ல தூண்டிவிட்டது. இல்லை ஷேன்ஷா, என் பெற்றோர்கள் என்னை அவ்விதமாக வளர்க்கவில்லை. நானும் என் புகுந்த வீட்டை விட்டு செல்லவில்லை. என்னுடைய அறையை காலி செய்து செல்லும்படி கோரிவிட்டார்கள். அதனால் நான் செல்கிறேன். எதற்காக அந்த அறையை நீங்கள் காலி செய்கிறீர்கள்? ஏனென்றால் அறையை இன்னொருவருக்கு தருவதாக கூறினார்கள். இதுதான் உங்கள் விருப்பம் என்றால் சரி. எனக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. நான் கூறவில்லையே. யாருக்கு இந்த அறையை தரப்போகிறார்களாம்? நீங்கள் ஒன்றும் தெரியாதது போல் நடிக்காதீர்கள். பெனசருக்கு இந்த அறையை தர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை. தாராளமாக. எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் பிரச்சனை விளக்கை பற்றிதான். எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு தானாக அணைந்தால் பரவாயில்லை. ஆனால் அதை நாம் அணைத்தால் அதை அபசகுணம் என்று சொல்வார்கள். அப்படி செய்தாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நில்லுங்கள் ஜோதா பேகம், என்னோட பாருங்கள். தனிமை. என்ன இது ருக்கையா? நான் எப்போது ஜோதா பேகத்தின் அறையை காலி செய்யும்படி கூறினேன்? நீங்கள் கூறவில்லை. ஆனால் தங்களின் வசதிக்காக நான் தான் அவ்வாறு செய்தேன். அந்த புறத்தின் முழு பொறுப்பும் என்னிடம் தானே உள்ளது. நான் நினைப்பதை செய்து கொள்ளலாம். இந்த அறைக்கு தங்கள் புது பேகம் வரப்போகிறாள். உங்கள் சௌகரியத்திற்காக உங்கள் அருகாமையில் உள்ள அறையை அவளுக்கு தரப்போகிறேன். என்னை பற்றி தாங்கள் கவலைப்படுவதை விட்டுவிடுங்கள் ருக்கையா. ஜோதா பேகம் இந்த அறையில் தான் இருப்பார்கள். இடையூறுக்கு மன்னிக்கவும் ஷெஹன்ஷா. அது என்னவென்றால், அந்த புறத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பேகம் ருக்கையாவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். நீங்கள் தங்கும் அறையை தவிர்த்து மற்றவர்கள் தங்கும் அறையை எங்கே, எவ்வாறு, யாருக்கு எப்போது தர வேண்டும் என்பதை, இந்த அனைத்து பொறுப்பையும் பேகம் ருக்கையாவிடம் வழங்கிவிட்டீர்கள். நீங்கள் இதில் தலையிடுவது வாக்கை மீறுவதாகும். பெரியம்மா, ஜோதா பேகத்தின் மத விஷயத்தில் நானும் தலையிட மாட்டேன் என்று நான் அவர்களுக்கு முன்னதாகவே வாக்களித்திருந்தேன். அவர்களது உணர்வுக்கு நான் என்றும் மதிப்பளிப்பேன். ஷெஹன்ஷா, ஜோதா பேகத்திற்கு அளித்த வாக்கிற்காக எனக்கு அளித்த அதிகாரத்தை பறித்து விடுவீர்களா? சரி, நான் உங்களுக்கு அளித்த அதிகாரத்தை பறிக்க மாட்டேன் ருக்கையா. என் அறையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் இங்கே எடுத்து வந்து வையுங்கள். ஜலால், தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? ருக்கையா, எந்த பேகம் எந்த அறையில் தங்குவார், எந்த அறை கொடுக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த அந்தப்புற பொறுப்பை ஒப்படைத்தேன். ஆனால் நான் எங்கே தங்குவேன், எங்கே இருக்க வேண்டும் என்று கூறும் உரிமை உனக்கு இல்லை. அதனால் இந்த அறையில் நான் தங்க வேண்டும் என்று முடிவை எடுத்துள்ளேன். இனி இந்த அறை எனக்கு சொந்தம். இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. நல்லது.
இனி இந்த அறை எனக்கு சொந்தம். அதனால் இனி நான் எந்த முடிவை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் என் முடிவு என்னவென்றால் இந்த அறை ஜோதா பேகத்திற்கு நான் ஒப்படைக்கிறேன். அதனால் இந்த விளக்கும் இந்த சிலையும் இந்த அறையில் தான் இருக்க வேண்டும். ஷெகன்ஷா, மீண்டும் ஜோதா பேகத்தின் முன்பாக என்னை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்துகிறீர்கள், என்னை இழிவுபடுத்துகிறீர்கள். இல்லை ருக்கையா, இல்லை. உங்கள் கௌரவம் குறையக்கூடாது என்பதற்காகத்தான். ஜோதா பேகத்தை இந்த அறையிலிருந்து அனுப்புவதால் உங்கள் கௌரவம் கூடாது, அதற்கு பதில் பன்மடங்கு குறையத்தான் செய்யும். நீங்கள் திமிர் பிடித்தவள், பிடிவாதக்காரி என்று இந்த உலகம் உங்களை ஏசும். அதனால் அப்படி கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ருக்கையா பேகம், உங்கள் முக்கியத்துவம் ஜோதாவை விட பன்மடங்கு உயர்ந்ததாகும். அவரை இந்த அறையில் இருந்து அனுப்புவதன் மூலம் உங்கள் கௌரவத்தை தான் இழப்பீர்களே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நான் அவருக்கு அவரது அறையைத்தான் அளிக்கிறேனே தவிர வேறு எதுவும் அளிக்கவில்லை. உங்களுக்கு இன்னொன்றும் கூறுகிறேன், அது என்னவென்றால் நான் இந்த அறைக்குள் எப்பொழுதுமே வரமாட்டேன். இனி கவலைப்படாமல் இருங்கள் ஜோதா பேகம். நீங்களும் உங்கள் கண்ணனும் இனி நிம்மதியாக இருக்கலாம். நான் கூறியவாறே நான் மீண்டும் இந்த அறைக்குள் நுழைய மாட்டேன். ஏனென்றால் ஒருமுறை செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். உண்மையை கூற வேண்டும் என்றால் உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு சிறிது விருப்பமில்லை. அதேபோல் உங்கள் கண்கள் நிரந்தரமாக மூடிவிட்டாலும் உங்கள் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? உனக்கு உன்னுடைய அறையும் கிடைத்து விட்டது, கண்ணனின் தீபமும் அகற்றப்படவில்லை. பிறகு ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய்? சேஞ்சா மீண்டும் இந்த அறைக்கு வரமாட்டேன் என்று கூறியதாலா வருத்தமாக இருக்கிறதா ஜோதா? உனக்கு உன்னுடைய அறை கிடைத்திருக்கலாம், ஆனால் சேஞ்சாவின் அன்பு கிடைக்காமல் போய்விட்டதே. நான் தங்களுடைய பேச்சை கேட்டிருக்கவே கூடாது மகாமங்கா. உங்களால் தான் என்னுடைய கௌரவத்திற்கு இழுக்கு வரும் அளவிற்கு கீழ்த்தரமாக நான் சிந்தித்து விட்டேன். ஜோதா பேகத்தை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து இறுதியில் நானே தாழ்ந்து விட்டேன். ச்சே! ஜலால் சரியாகத்தான் கூறினார். ஜலாலே ஜோதாவிற்கு முக்கியத்துவம் அளிக்காத போது நான் எதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும்? அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்று என் முக்கியத்துவத்தை குறைத்து விட்டேன். என்னை மீறி நடந்து கொண்டார் என்று ஜலால் மீது எனக்கு சிறிதும் கோபம் இல்லை, மாறாக மகிழ்ச்சிதான். ஜோதா பேகத்தை அருகில் வைத்துக் கொண்டு எனது பெருமையையும் எனது தகுதியையும் எனது முக்கியத்துவத்தையும் நிரூபித்து விட்டார். நான் ஒரு விஷக்கண்ணி என்று ஜோதா பேகத்திற்கும் மாதகம் கானிற்கும் மட்டுமே தெரியும். ஆதகம் என்னுடைய அறையை சோதனையிட மாட்டான். ஏனென்றால் இவ்விவகாரத்தில் அவர் எனக்கு துணையாக இருக்கின்றார். என்னை பற்றி ஆதாரத்தை சேகரிப்பதற்காக அந்த ஜோதா பேகம் தான் இந்த வேலையை செய்திருக்க கூடும். கடைசியாக முயன்று விட்டீர்களா? ஆனால் வெற்றி அடையவில்லை. உங்களுக்கு அதில் எதுவும் கிடைக்கவும் இல்லை, இனி கிடைக்க போவதும் இல்லை. ரத்தின பெட்டியை பற்றி கேட்கின்றீர்களா?
மகிழ்ச்சியாக அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஷெஹன்ஷாவிடமிருந்து நிறைய நகைகள் எனக்கு கிடைத்து விட்டது. நான் ஒரு விஷக்கண்ணி என்று ஜோதா பேகத்திற்கும் மாதகம் கானிற்கும் மட்டுமே தெரியும். ஆதகம் என்னுடைய அறையை சோதனையிட மாட்டான். ஏனென்றால் இவ்விவகாரத்தில் அவர் எனக்கு துணையாக இருக்கின்றார். என்னை பற்றி ஆதாரத்தை சேகரிப்பதற்காக அந்த ஜோதா பேகம் தான் இந்த வேலையை செய்திருக்க கூடும். கடைசியாக முயன்று விட்டீர்களா? ஆனால் வெற்றி அடையவில்லை. உங்களுக்கு அதில் எதுவும் கிடைக்கவும் இல்லை, இனி கிடைக்க போவதும் இல்லை. ரத்தின பெட்டியை பற்றி கேட்கின்றீர்களா? மகிழ்ச்சியாக அதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஷெஹன்ஷாவிடமிருந்து நிறைய நகைகள் எனக்கு கிடைத்து விட்டது. எந்த பெட்டி? பெனசர் எதை பற்றி கூறுகிறார்? பெனசர், உனது நிக்காவாக இருப்பினும் உனது வீட்டார் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை. அந்த குறை உனக்கு ஏற்பட நான் விட மாட்டேன். நானும் மகாமங்காவும் உனது வீட்டார் சார்பாக இங்கு இருக்கிறோம். உனக்கு வரப்போகும் இந்த புது வாழ்க்கைக்காக எனது பிரார்த்தனைகளையும் எனது பரிசுகளையும் ஏற்றுக்கொள். பெனசீர், முல்தானி ஆடைகள் மற்றும் வங்காள பட்டாடைகள், 51 தங்க வளையல்கள், புது வடிவம் கொண்ட ரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட தங்க வளையல்கள் எனது தரப்பு சீராக ஏற்றுக்கொள். உங்களுக்கு எவ்வாறு நன்றிகளை கூறுவது என்றே தெரியவில்லை மகாராணி அவர்களே. நீங்கள் முகலாய ராஜ்யத்திற்கும் ஷெஹன்ஷாவிற்கும் முக்கியமான மகாராணி. நீங்கள் இந்த அடிமைக்கு எவ்வளவு மரியாதையை அளிக்கிறீர்கள். என்னை பேகம் என்று அனைவரும் அழைக்கலாம். ஆனால் என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஒரு அடிமையாக இருந்து சேவை செய்வதே என் கடமையாகும். உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி பெனசர். நான் இப்பொழுது கூறப்போவதை நீ மனதில் வைத்துக்கொள். இந்த அந்தப்புறத்தில் இருக்கும் எவராலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. நான் நிச்சயம் முயற்சி செய்வேன். ராணிகளில் உயர்ந்தவரான தங்களுக்கு என்னால் பிரச்சனை ஏற்படாது. ஆதாப். ஆதாப். பார்த்தீர்களா சலீமா பேகம்? எனது மகத்துவம் ஒரு தாசிக்கு கூட தெரிந்திருக்கிறது. என்னிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். ஆனால் சில படித்தவர்களுக்கு பேகமாக இருந்தும் அறிவே இல்லை. தனது முக்கியத்துவத்தை வளர்த்துக் கொள்ள ஷெஹன்ஷாவிடம் அல்ல என்னிடம்தான் பணிந்து போக வேண்டும் என்பதை அவள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறாள். ஆனால் சில மூளை இல்லாதவர்கள் ஷெஹன்ஷாவிடம் இல்லாத இதயத்தில் இடம் பிடிக்க நினைக்கிறார்கள். நான் முக்கிய ராணி என்பதை மறந்து விடுகிறார்கள். எனக்கு முன்பு தலை நிமிர்ந்து பேசினால் அவர்களின் தலை பறந்துவிடும் என்று பொருள். இந்த அந்தப்புறத்திற்கு தாசிகளும் பேகங்களும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீடித்திருப்பது எனக்கும் ஜலாலுக்கும் உள்ள உறவுதான், எங்கள் நட்பும் தான். இதையெல்லாம் நான் ஏன் உங்களிடம் கூறுகிறேன் என்றால் எனக்கு அடுத்தபடியாக உங்களுக்குத்தான் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகையால் நமது முகலாய அந்தப்புறம் எப்படி செயல்படுகிறது என்பதை தாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அண்ணையாரே, சடங்கில் மாமியார் மருமகளுக்கு மருதாணி இட வேண்டும். அதன் பிறகுதான் சடங்கு ஆரம்பிக்கும். அவ்வாறே ஆகட்டும். ஜிஜியங்கா, ருக்கையா பேகம், ஜோதா பேகம், சலீமா பேகம், ஜாவிதா பேகம், மகாபாரா பேகம் மற்றும் ரஹாத் பேகம் அனைவரும் இச்சடங்கில் பங்கேற்பார்கள். பேகம் ஜோதா, இது மகாராணியாரின் கோரிக்கை மட்டும் அல்லாமல் அவரின் கட்டளையும் ஆகிறது. இங்கே வாருங்கள், வந்து சடங்கில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள்.
இந்த 7 சுமங்கலிகளும் வரவிருக்கும் பேகத்திற்கு மருதாணி இட வேண்டும். வாழ்த்துக்கள். ஏன் நிற்கின்றாய் செல்ஜோதா? மருதாணி இட்டு விட்டு வா. நன்றாக தானே இருக்கிறாய்? ஆம், நன்றாக இருக்கிறேன். உன் கையில் மருதாணி ஒட்டி உள்ளதே. யா அல்லாஹ், இவ்வாறு நடந்து விட்டதே. இச்சடங்கு நடக்கும் பொழுது மணப்பெண்ணின் கையில் இருக்கும் மருதாணி அழிவது கெட்ட சகுனம்.